பீரியட்ஸ் டயத்துல ஏன் வந்து இவ்ளோ சிவியர் பெயின் வருது? ஸோ பீரியட்ஸ்ன்றது நார்மலா எல்லாருக்குமே உடம்புல இருக்கக்கூடிய ஒரு மாற்றம். ஸோ அப்ப பீரியட்ஸ் டயத்துல என்ன நடக்குது? கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய அந்த ஜவ்வு உறிஞ்சு, அதோட அந்த பிளட்டும் சேர்ந்து வெளில வரப்ப இருக்கக்கூடிய உடம்புல இருக்கக்கூடிய மாற்றங்கள் தான் இந்த பெயினுக்கு வந்து முக்கியமான ஒரு காரணமா இருக்கு. யாருக்கு ரொம்ப சிவியர் பெயின் இருக்கோ அவங்களுக்குலாம் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தா கூட, அவங்களுக்கு பெருசா ஒண்ணும் பிரச்சனைகள் வந்து இருக்காது. ஸோ அந்த மாரி எதுவுமே வந்து பிரச்சனைகள் இல்ல. பட் ஸ்டில் சிவியர் பெயின் இருக்கு அப்படின்னா, மீடியமா இருக்கக்கூடிய சில பெயின் கில்லர்ஸ் இருக்கு. அந்த அளவுக்கு பக்க விளைவுகள் இல்லாதது. அத அவங்க ஷூரா வந்து எடுத்துக்கலாம். அத தவிர வந்து கொஞ்சம் அந்த டைம்ல ரெஸ்ட் எடுக்கலாம். பிளஸ் ஹாட் பாத்ஸ். ஸோ அந்த மாதிரி தன்னைய கம்ஃபோர்ட் பண்ணக்கூடிய விஷயங்களையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் நல்ல ஹெல்த்தி, நியூட்ரிஷியஸ் வந்து ஃபுட்ட வந்து எடுத்துக்கலாம். பெயின் இருக்கும். அதுக்கு வந்து வேற ஏதாவது வந்து உள்ள வந்து ரீசன்ஸ் இருக்கும். கர்ப்பப்பையில ஏதாவது கட்டிகள் இருக்கும். இல்லன்னா வந்து முட்டைப்பையில கட்டிகள் இருக்கும். அப்படி ஏதாவது இருக்கு அப்படின்னா, அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ட எடுத்தாலும், எடுத்த பிறகு வந்து அவங்களுக்கு வந்து அந்த பெயின் வந்து கிளியர் ஆயிடும்.